நம பார்வதி பதையே ரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். இப்ப குறுகிய காலமா எல்லாருக்கும் ஒரு பயமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, பில்லி சூனியம் எப்படி இருக்கும்? சுவாமி, இந்த மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள்லாம் உண்டா? இருக்கு, தாராளமா இருக்கு. அது இல்லாமலாம் கிடையாது. அதோட தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளும் அதோட வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுவும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, இப்ப குறுகிய காலத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், கருப்பு கயிறை காலில் கட்டிக்கலாமா அப்படின்னு பெரிய சந்தேகம். தாராளமா கட்டிக்கலாம். ஆண்கள்லாம் வலது காலிலையும் பெண்கள்லாம் இடது காலிலையும் தாராளமா கட்டிக்கலாம். இது கட்டிக்கிறதுனால என்ன பலன், அதுல என்ன பண்றது, இது எது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கருப்புக்கு சக்தி ஜாஸ்தி. இந்த பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசல்ல கடையில எல்லாம் இந்த கருப்பு கயிறு கட்டி அது மேல படிகாரம், அந்த பொம்மை, மிளகு, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் கட்டி வைப்பாங்க. எதுக்கு? அது திருஷ்டி தோஷ நிவாரணம். திருஷ்டிகள்லாம் விலகி போகும், தோஷங்கள்லாம் ஒட்டாது. இப்ப சனி பகவான் பார்த்தேன்னா இருக்கிற கிரகங்களே பெரியவர். அவர் என்ன சொல்றோம் எல்லாரும்? சனி தோஷ நிவர்த்தின்னு சொல்றோம். ஏன் அவர் பேரை சொல்லுவான தோஷத்துக்கு? அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்னா, அவர் அனுக்கிர ரூபமாக இருப்பார் அந்த ரூபத்தில். சரி, இந்த கயிறு கட்டுறதுனால எந்த கலர் அப்படின்னா, கருப்பு கலர்ல கட்டுவான். இந்த கயிறுடைய மகத்துவம் என்ன? எல்லாருக்கும் பெரிய சந்தேகம். இப்ப நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், துர்சக்திகள், துர்தேவதைகள் இதெல்லாம் பூலோகத்துல உண்டு, நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அது கண்ணுக்கு நம்ம எல்லாம் தெரியும். அப்ப நம்மளுடைய அசௌகரியங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளை அது தீண்டி பார்க்கும். காலில் தான் ஆரம்பம் எல்லாமே. அப்படி பார்க்கும் பொழுது அந்த தேவதைகள் இந்த கருப்பை கண்டாதங்களுக்கு ஆகாது. அந்த கருப்பினுடைய பலன் அதிக சக்தியா இருக்கும். அடுத்தது விலங்குகள், துர்கரமான விலங்குகள், அதெல்லாம் இந்த கருப்பு கயிறுல கால் பார்த்தா அந்த அளவுக்கு எந்த ஒரு தொடர்பும் நம்மளோட வச்சுக்காது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது அந்த கருப்பு கலர். சரி சுவாமி, இதுக்கு தானே வெறுமனை வாங்கி கட்டிக்கிறதா, இதுக்கு பூஜைகள்லாம் உண்டா அப்படின்னா, தாராளமா செஞ்சுக்கலாம். அந்த கயிறுல 9 முடிச்சு போடணும். 9 முடிச்சு என்ன அப்படின்னா, 9 விதமான துர்தேவதற்குரிய சக்திகள் இருக்கும். பில்லி சூனியம், துர்தேவதைகளுடைய பிசாசு பேய்கள், இதுமாரி இருக்கக்கூடிய 9 விதமான தேவதைகள் உண்டு. அதுங்களுக்கெல்லாம் ஆகார சக்தி உண்டு. அதனால்தான் அந்த கருப்பு கயிறை காலில் கட்டும். சில பேர் கையில கட்டிப்பான். காலில் கட்டிக்கிறது எதுக்கு அப்படின்னா விசேஷம். சிவபெருமானே காலில் தண்டை போட்டுன்னு இருக்கார். எல்லா சுவாமி பாட்டையெல்லாம் தண்டை விடும். தண்டோடி வேலுமணியும் ருத்ராட்சமாலையும் அப்படின்னு முருகனை பாடுறோம் இல்லையா? அப்படி பாட்ட இந்த கருப்பு கயிறுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் கோவில்ல வச்சு நீங்க வாங்கின்னு வந்தேன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சுவாமி, அந்த காலை கயிறுல கட்டிக்கலாமா? தாராளமா கட்டிக்கிங்க. சுவாமி, எங்களுக்கு மாதவிடா வரும்போது அது இருக்கலாமா? தாராளமா. ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நீங்க வச்சு கட்டின்றீங்கன்னா ரொம்ப விசேஷம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலையும் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி அவ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லலாம், நீங்க கோட்டு என்னங்கிறத பார்த்து ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வாங்கி கட்டிக்கணும். இதோட சக்தி என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் பூதப்பேத பிசாசு எல்லாம் பயப்படக்கூடிய ஒரே ஆள் ஆஞ்சநேயர்கிட்ட தான். அதனால ஆஞ்சநேயருக்கு ராத்திரி சஞ்சாரின்னு பேரு. அவர் ராத்திரி சஞ்சாரம் பண்ணுவார் எல்லாருக்கும். ராமாயணத்திலே ராமபெருமான் தூங்கும் போதும் சரி, மூச்சுருக்கும் சரி, மூச்சுட்டே இருக்க ஒரே ஆள் ஆஞ்சநேயன் தான். தூங்கவே மாட்டார். அதனால்தான் அவரை எப்ப வேணாலும் கூப்பிடலாம்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மகா பராக்கிரமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நினைச்சு நீங்க கட்டிட்டேன்னா, அதுக்கு ஜபம் பண்ணி கொடுத்தான்னா அது சக்தி அதிகம். சுவாமி, எங்க உள்ள ஆஞ்சநேயர்ல யார்கிட்ட கட்டிக்கிறது? பைரவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம்.
அந்த கருப்பு கயிறை கட்டினெல்லாம் அவ்வளோ விசேஷம். அதனால குழந்தைகளுக்கெல்லாம் கட்டி விடுங்க நிறையா. கல்யாணம் ஆகிற பொண்ணுகள், ருத்துவான பொண்ணுகள் எல்லாருமே, பொம்நாட்டிகள்லாம் தன்னுடைய இடது காலில் 9 முடிச்சு போட்ட கயிறை ஆஞ்சநேயர்கிட்ட இல்லை பைரவட்டியோ வச்சு தாராளமாக காலில் கட்டிக்கிங்கோ. நம்மளை துர்தேவதைகளை அண்டாது எல்லாம் நல்லபடியாக நமக்கு நல்வாழ்வு அளிப்பார்கள். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா.